வீட்டில் நம்ம ஒரு நாய்க்குட்டி பூனை வளர்த்துனாலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மளால் தாங்க முடியாதுல்ல. அதே மாதிரி தாங்க வீட்டில் செடி வளர்த்துறதுமே. செடி வந்துட்டு அப்படியே வளர்றத பார்க்கும்போது அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த கார்டனுக்கு போனாலே அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதே அந்த செடிங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரெஷராகவும் இருக்கும், நம்மளுக்கு அதுவே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த டைம் எங்களுக்கு ஆச்சு. என்ன தான் நான் வந்துட்டு இப்போ ரெட்டாக ஒவ்வொரு செடியிலையும் போய் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இன்றைக்கி. கார்டனில் வந்துட்டு ட்ரிம்மர் போடும்போது, புல்லுங்களுக்கு கீழே ட்ரிம்மர் போடும்போது அந்த ட்ரிம்மர் தெரியாமல் வெள்ளரி செடியோட தண்டில் பட்டு ஒரு வெள்ளரி செடியை ஃபுல்லாக வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடுச்சிங்க. அது வந்துட்டு ஒடிஞ்சே போச்சு. எனக்கு காலையில் வந்து பார்க்கும்போது மனசே சரியில்லை. நைட்டே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சோ, ஏன்னா செடி சோர்ந்த மாதிரி இருந்தது. காலையில் வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு காயோட அந்த செடி வாடி தொங்கும் போது அது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்ததுங்க. என்னடா இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி. அது என்ன செடி தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் மேபி கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு தெரியும், செடிங்கிறதும் உயிர் தான்.